சங்கீதங்களின் புஸ்தகம் 127வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அடுத்த வசனமும் சேர்ந்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாசித்த 3 வசனத்திலையும் ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? விருதா. அது என்ன விருதானா? என்னது? வீண் வீண் காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முதல்ல அந்த சாலமோன் பாடும் பொழுது சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள். அப்படின்னா வீட்டை கட்டுறது அப்படின்னா, வீடு கட்டுறது அப்படின்னா என்னது? வீடை கட்டுறது அப்படிங்கிறதுனா கர்த்தர் குடும்பத்தை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்ததான 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் அங்கே போட்டிருக்குது 2 சாமுவேல் 7 எல்லாம் எடுங்க. 2 சாமுவேல் 7:1 வாசித்தோம்னா, வாசிங்க. அவன் எங்கே வாசமாக இருக்கிறான்? அவன் எங்கே வாசமாக இருக்கிறான்? இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஒரு புது வீடு, தனக்கென்று புது வீடு கட்டி, அரண்மனை வேற, வீடு வேற, ஒரு புதிய வீட்டை கட்டி அதில் அவன் குடி வந்த பொழுது அவன் அதில் பார்த்து சொன்னானா, 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைக்கு கீழே ஒரு கூடாரத்தில், ஒரு சின்ன கூடாரத்தில் என்ன செய்யுது இருக்குது. நான் இப்படிப்பட்ட பெரிய ஒரு மாளிகையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். அங்கே அவன் ஒரு வீட்டில் தான் என்ன செய்கிறான், நல்ல ஒரு வீடு, ராஜா இருக்கிற வீடுனா எப்படி இருக்கும்? ஒரு அரண்மனை போல, அரண்மனையில் ஒரு பகுதியாக இருக்கலாம். அந்த வீட்டில் வாசமாக இருக்கும்போது அவன் இந்த வார்த்தையை சொல்கிறான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, இளைப்பாற பண்ணவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு. இந்த மொழிபெயர்ப்பில் இப்படியே இருக்கு, உனக்கு ஒரு வீடு கட்டுவார் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் 27 வாசிங்க. 27 அதிலே 27, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினார். என்ன செய்வாரா? வெளிப்படுத்து. என்ன செய்வார்னு வெளிப்படுத்தினாரு. உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், வீடு கட்டுவேன் அப்படின்னார். இங்க 11ல் வீட்டை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அப்படின்னா தெருவிலையா குடியிருந்தான்? தாவீது எங்க இருந்தான்? அரண்மனையிலையும் இருந்தான், தனக்கு ஒரு புது வீடும் கட்டி இருந்தான். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவன் வீட்டில் குடியிருக்கும் போது, நல்ல வீட்டில் குடியிருக்கும் போது, நல்ல மாளிகை மாதிரி இருக்கிற கேதுரு மரங்களால், விலை உயர்ந்த மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் குடியிருக்கும் போது சொல்கிறான், நான் இப்படிப்பட்ட நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பெட்டி எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் வந்து இறங்கி பேசுகிற உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது? ஒரு கூடாரத்தில் ஒரு திரைக்கு கீழே இருக்குது பாருங்க அப்படின்னு தீர்க்கதரிசியை பார்த்து அவன் சொல்லுகிறதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் வீடுன்னு சொல்கிறத இங்கே என்னவா இருக்குது சொல்லுங்க. உன்னுடைய சந்ததி, அங்கே 11வது
வசனத்தை நம்ம வாச்சோம். உனக்கு ஒரு வீடை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி, அடுத்த வசனம், நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. இவன் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை, ஒரு ஆலயத்தை, ஒரு தேவனுடைய நாமத்துக்கு, இப்படி நான் பெரிய ஒரு வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடையதான ஆலயம் அப்படின்னு சொல்கிற எல்லாரும் போய் தேவனை தொழுது கொள்ளுகிற இடம் ஒரு சின்ன கூடாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்னா, மனதில் நினைத்த உடனே கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன்னு சொல்லி, அந்த வீடு என்ன அப்படின்னா அவனுடைய சந்ததி, அவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த வசனம் பெரும்பாலான வீட்டில் வசனம் தொங்கும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி பல பேருடைய வீட்டில் சின்ன வசன அட்டையெல்லாம் தொங்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே சொன்ன வீடு இந்த வீடை சொல்லலை. இங்கே சொல்லியிருக்கிற வீடு எந்த வீடு? தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற சந்ததிகளாகிய வீடு, குடும்பம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதத்தான் சாலமோன் இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய காரியங்களை யார் கட்டுகிறார்? நம்முடைய காரியங்களை யார் காவல் காக்கிறார்? கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைய வச்சிருக்கிறவங்க சின்ன பிள்ளைய பார்க்கட்டும். மற்றவங்க கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்வோம்? கவனிப்போம். கர்த்தர் ஒருவனுக்கு கர்த்தர் வீட்டை கட்டணும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும். இல்லாட்டா அவங்களுடைய குடும்பம் என்ன செய்யாது? அந்த குடும்பம் விருத்தி அடையாது. அந்த குடும்பம் அந்த வீடு நிலைக்காது. பல பேரை நான் பார்த்துருக்கேன். பல பேருடைய காரியங்களை நான் பார்த்துருக்கேன். சொத்துக்களுக்கு அளவில்லை, அவங்களுடைய சம்பத்துக்கு அளவில்லை, ஆனால் அவங்களுக்கு சந்ததி இருக்காது. அதை தொடர்ச்சியாக அவங்க பேர் சொல்லும்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எது தெரியுமா? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ, அவனுக்கு எவ்வளவு சந்ததிகள் இருந்து அவர்களுடைய பெயரை நிலைக்க பண்ணுகிறார்களோ, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் அதை நீங்கள் வேணா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 3வது வசனம் என்ன, 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசல் சத்துருக்களோடே பேசுவார்கள். இந்த 3 வசனமும் 3 வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில். நீங்க அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலை செஞ்சு வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் தான் ஒரு வீட்டை கட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்தை செழிக்க பண்ணுகிறது, அவங்க குடும்பத்தினுடையதான சந்ததிகளை வளர்க்கிறது, அல்லது அவர்களுக்கு பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை. நீங்கள் அந்த சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் தொடர்ச்சியாக தான் இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போ 128 129 அவர் பாடினதான். 131 தான் தாவீது பாடினது. வரிசையாக இருக்கிறது நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. வரிசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வசனம் பிள்ளைகளை குறித்தும் சந்ததிகளை குறித்தும் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து இருக்குது. 128 கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். எவனோ
அவன்தான் பாக்கியவான். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். 4ல் சொல்லப்பட்டிருக்கு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வேத வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா சந்ததிகள். ஆமென் ஆமென். அதுதான் நமக்கு வீடு, அதுதான் நம்முடைய தேவனுடைய பார்வையில் அவன் வீடு என்றென்றைக்கும் எனக்கு முன்பதாக நிலைக்கும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்காம வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது, அவனை திருப்தி பண்ணவே, ஆசீர்வதிக்கவே அல்லது அவனை வாழ வைக்கவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், வாசிங்க. 14:1 நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதை இடித்து போ. இங்க கட்டுறது யாரு? புத்தியுள்ள ஸ்திரீ. அங்க நம்ம 127 சொல்றோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா. அதை கட்ட ஒருத்தராலே முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புத்தியுள்ள ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு பெண். அப்படின்னா ஆண் கட்ட முடியாதோ? புத்தியுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான காரியம். ஆமென் சொல்லுங்களேன். புத்தியுள்ளவர்கள் தங்கள் வீட்டை கட்டுகிறார்கள், புத்தி இல்லாதவர்களோ அதை இடித்து போடுகிறார். தங்கள் கைகளினாலேயே அதை என்ன செய்கிறார்கள்? இடித்து போடுகிறார்கள். அப்படின்னா கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் நோக்கி ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக ஒன்று செய்யணும்னு நினைச்சான். உடனே கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? வீடு கட்டுவேன்னு நம்ம 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். அவனுடைய வீட்டை கர்த்தர் கட்டுவேன்னு சொன்னதற்குரிய காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட வாசிக்கவும் சொல்லியாச்சு. ஒரு மனிதனுக்கு வீடை அவனுக்கு அவன் ஏற்கனவே இருக்கான், வீட்டில் தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், வாழ வைப்பேன், உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், உன் பேர் விளங்க செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கு, கர்த்தர் அவனுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா எசேக்கியா ராஜாவெல்லாம் அவனை மாதிரி நம்பிக்கை வச்சதுல ஒருத்தருமே கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. நீங்க அவனுடைய சந்ததியை பார்த்தீங்க அப்படின்னா, எசேக்கியாவுக்கு மகன் யாரு? எசேக்கியாவுக்கு மகன் யாரு? மனாசே. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜாவினுடைய அடுத்த சந்ததி யாரு? எடுங்க, தேடி எடுங்க. 2 ராஜாக்கள் 20 2 ராஜாக்கள் 20 கடைசி வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20 கடைசி. என்ன எடுக்கலையா? எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யாரு? மனாசே. எசேக்கியா ராஜாவினுடைய மகன் பேர் என்னது? மனாசே. மனாசே. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையை போல வேற ஒருத்தருமே வச்சது கிடையாது. அவனை குறித்து சாட்சி இருக்குது. அவனை மாதிரி கர்த்தரை நம்பினதும், அவனை மாதிரி ஆண்டவரை தேடினதும், ஆண்டவருக்கு பிரியமா அவனை நினைக்கும் போதே கர்த்தர் பூரிச்சாராம். அந்த அளவுக்கு இருந்தவன். ஆனா அவன் மகன் யாரு? மனாசே. மனாசே. ஏறத்தாழ 55 வருஷம் ஆண்டவன். யாரு? மனாசே. இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்த தாவீது 40 வருஷம் ஆண்டான். அவனுக்கு அப்புறம் வாக்கு பண்ணினதான சாலமோன் 40 வருஷம் ஆண்டான். ஆனால் எசேக்கியா ராஜாவினுடையதான மகன் மனாசே 12 வயசுல ராஜாவாகி 55 வருஷம் தொடர்ச்சியாக ராஜாவாக இருக்கான்.
ஆனால் நீங்கள் 3வது வசனத்தை 2வது வசனத்தையே வாசிங்க. கர்த்தர் 21:2. 21 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா அப்படிப்பட்டவன். கர்த்தர் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். கடைசியில தான் அவன் 15 வருஷத்தை கூட்டி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செஞ்சான்? ஆண்டவருக்கு திருப்பி 15 வருஷத்தை கொடுத்தாரு. அப்போது மனம் மேட்டிமையாகி நான் நல்லா இருந்தா போதும் நினைச்சான். அந்த ஒரு தப்பு தான் அவன் செஞ்சான். அல்லேலூயா. கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சந்ததிகள் கர்த்தர் பிளஸ் பண்ணணும்னா இவனை பண்ணியிருக்கலாம். இவன் அப்படிப்பட்டவன். இவனை மாதிரி தேவனை நம்பினவனும் தேவனுக்கு பிரியமா நடந்தவனும் ஒருத்தனும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஆனால் அவனுடையதான மகனாகிய மனாசே கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சு கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி கர்த்தரை துக்கப்படுத்தி ஆண்டவரை அந்த தேசத்தை விட்டு வெளியே போக செய்கிற அளவுக்கு நடந்து கொண்டான். ஆனால் அவனுடைய ராஜஸ்தானம் நிலைக்கலை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் தாவீது கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? அவன் சொல்றான், நான் ராஜாவா இருந்தா, அவன் ராஜாங்கிற நினைவுல இல்லை. அரண்மனை இருக்குது, வீடு இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன். ஆனா கர்த்தர் ஆலயம் எப்படி இருக்குது? அவனுடைய கரிசனை எங்க இருக்குது? கர்த்தருடைய பெட்டி எப்படி இருக்குது? ஒரு திரைகளின் கீழே, ஒரு திரையை விரிச்சு அதுக்கு கீழே இருக்குது. நான் எப்படி இருக்கிறேன்? கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனையில் இருக்கிறேன். லேலூயா. லேலூயா. லேலூயா சொல்லுங்க. லேலூயா. ஆண்டவர் நம்மளை எவ்வளவுதான் ஆசீர்வதித்து வைத்திருந்தாலும் தேவனுடைய காரியங்கள்ல தான் அவனுக்கு கண்ணாவே இருந்தது. இன்னொரு வசனம் சங்கீதத்தில் இருக்கு, அந்த வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை நான் கற்ற வரைக்கும், அந்த வசனத்தை எடுங்களேன். நூற்றி 32வது சங்கீதம் 132 ஆரோகண சங்கீதம் தான் இருக்கும். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது எழுதின ஆரோகண சங்கீதம். இது தாவீது எழுதினது தான். வாசிங்க, 1-2 வரிசையை வாசிங்க. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். எப்படி? அவனுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அவனுக்கு அரண்மனை இருக்குது, ஆளுக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அவன் சொல்றான், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய காரியத்தில் அவனுடைய மனசு. யோசிச்சு பாருங்க. நமக்கு இன்னைக்கு நல்ல நிலைமை வேணும். ஆனா கர்த்தருடைய காரியம் எப்படி போனா பிரச்சனை இல்லை. கர்த்தருடையவைகள் கர்த்தருக்காக
நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மனசுல எது முக்கியத்துவம் பெறுகிறது? எனக்கு வசதி இருந்தா போதும், எனக்கு நன்மை கிடைச்சா போதும், எனக்கு நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோமா? அல்லது கர்த்தருடையவைகளின் மேல, கர்த்தருக்கு உரியவைகளின் மேல நம்முடைய மனசை வைக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கண்ணை விழிச்சு கவனிங்க. நம்முடைய மனம், தாவீதினுடைய மனசு எப்படி இருந்தது பாருங்களேன். அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தது, அரண்மனை இருந்தது. அவனே சொல்றான், கேதுரு மரங்களால், நம்ம ஊர்லனா என்ன சொல்லுவோம், தேக்கு மரத்தால் அப்படி சொல்லலாம், அல்லது தோதகத்தி மரத்தால் அப்படி சொல்லலாம், விலை உயர்ந்த மரத்தால் செய்யப்பட்ட நல்ல மாளிகையில் நான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடையதான கூடாரம், அந்த தேவன் வந்து இறங்கி பேசுகிறதான ஸ்தானம் எப்படி இருக்குன்னா, ஊருக்கு வெளியில் ஒரு திரைக்கு கீழே. ஆசரிப்பு கூடாரம் எதால் செய்யப்பட்டது? திரைகள். ஆசரிப்பு கூடாரம் எதால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாடு வாசிச்சிருக்கீங்களா? சுத்துக்க திரை கட்டி நம்ம அந்த கல்யாணத்தில் சாமியான பந்தல் போடுறோம்ல, இது மாதிரி பந்தல் மாதிரி இருக்கும். மேலே வந்து தோல், சிவப்பு கலந்த அந்த கடாத்தோல் அல்லது மாடு தோல், இதை தோலை தோலை வந்து தச்சு மேலே என்ன செய்வாங்க, போட்டிருப்பாங்க, கூடாரத்துக்கு போட்டிருப்பாங்க. சுத்துக்கள்லாம் என்னது? திரைகள். இந்த நூல்னால பஞ்சினால் செஞ்ச திரைகள். நமக்கு காம்பவுண்ட் ஷோர் மாதிரி நம்ம சாமியான பந்தல் போடுறாங்கல்ல, அது மாதிரி தூணை நிப்பாட்டி சுத்துக்க கெட்டி வச்சு மேலே தோல்னால் மூடி போட்டு அதுக்கு கீழே தான் என்ன இருக்கும்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். எப்போ வரைக்கும்? மோசே காலத்தில் செஞ்சது தாவீதின் காலம் முடிஞ்சு சாலமோன் காலம் வரைக்கும் அப்படித்தான் என்ன செஞ்சது? இருந்தது. ஆனால் இத்தனை ராஜாக்கள், அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? சவுல் இருந்தார். அதுக்கு முன்னாடி எத்தனையோ நியாயாதிபதிகள் இருந்தார், சாமுவேல் இருந்தார். யாருக்கும் என்ன செய்யலை, தோணலை இதை செய்யணும். இப்படி ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய காரியம் இப்படி இருக்குதே, இப்படி கம்மியாக இருக்குதே, இப்படி நம்மளை விட ரொம்ப மோசமாக இருக்குதே, நாம் நல்லா இருக்கிறோமே அப்படிங்கிற நினைவு அவங்களுக்குள்ள என்ன வரல. இவனுக்கு அந்த ராஜ்யபாரம் கிடைத்து ராஜாங்கத்திலே உட்கார்ந்து சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. முதல் வசனம் 2 சாமுவேல் 7 சுற்றிலும் எல்லா ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின பொழுது எல்லா நன்மையும் கிடைச்சு, எல்லா அதிகாரம் கிடைச்சு, எல்லா ஆளுகையும் கிடைச்சு, எல்லா வசதியும் கிடைச்சு, வீடு இருக்கு, அரண்மனை இருக்குது, எல்லா ஆளுகை இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ ரெஸ்டா உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது? எப்பா நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வந்துருச்சு, நம்ம என்ன, நமக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லலை. கர்த்தருக்குரியவைகளுக்காக அவன் கவலைப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஏதாவது செய்யணும். என்ன வாழ வைத்தவர், என்ன தூக்கி எடுத்தவர். ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, அந்த 8வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். எங்க இருந்து எடுத்தார் அவனை? ஆட்டு மந்தை. ஆடு மேய்க்கிறவன், படிப்பறிவு இல்லை. அவங்க அண்ணன்மார்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன்மார்கள் எத்தனை பேர்? 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர்ல 3 பேர் இராணுவத்தில் இருக்கிறான். மூத்தவன் 3 பேர் இராணுவத்தில் இருக்கான். இராணுவத்தில் இருக்கிறவனை எல்லாம் விட்டுட்டு ஆடுகளுக்கு பின்னதாக இருந்த கடைக்குட்டியை என்ன செஞ்சார்? கையில் எடுத்தார். ஏனென்றால் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படின்னா என்ன? தனக்கு எவ்வளவு இருந்தாலும், தனக்கு எவ்வளவு வசதிகள் வந்தாலும், என்ன செஞ்சாலும் எனக்கு பிரியமா இருக்க அவன் என்ன செய்கிறான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொன்னாரு, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு தேவனால் வரும் ஆசீர்வாதத்தை விட, நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. நீதிமொழிகள் 10:22 வாசிங்க.
சீக்கிரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எது அப்படின்னா அது கர்த்தரால கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சார் அப்படின்னா அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அந்த வசனத்துல, கடைசி வசனத்துல அப்படிதான் சொல்லப்படுது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி தேவரீர் அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ பேர் எவ்வளவோ பிள்ளைகளை பெற்று சந்ததியா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் என்ன இல்லை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது கிடையாது. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். கர்த்தர் நம்முடைய வீட்டை என்ன செய்யணும், கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அது போக அடுத்து அந்த 3வது வசனத்துல 127:3 வாசிக்கிறோம். வாசிங்க. 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வேலை செய்து வேலையிலே உட்கார்ந்து அல்லது தரியிலே உட்கார்ந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கு? நிம்மதியான தூக்கம் கூட இல்லாம இன்னைக்கு அதிகாலையிலே காலையிலேயே எழுந்துச்சு. நான் சில பேர் கேள்விப்படுறேன், காலையில் 4 மணியில இருந்து நைட்டெல்லாம் 8 மணி வரைக்கும் நெசும். அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய காரியங்கள் திருப்தியடையவே இல்லை. கடுமையா உழைச்சு பார்க்குறாங்க. அதிகாலை தூக்கம் இல்லாம ரவு பகல் பார்க்காம எவ்வளவோ காரியங்களை செய்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிளஸ்ஸிங்கே இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை பிளஸ் பண்ணா, அவர் ஆசீர்வதிச்சா கொஞ்சம் இருந்தாலும் அது நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் கையினால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவோ சம்பாதிக்கும் போது, அந்த நாட்கள்லேயே அவ்வளோ சம்பாதிக்கும் போது சொந்தமாக எதுவுமே எனக்கு இன்னும் வாங்கவும் முடியலை, செய்யவும் முடியலை. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு நமக்கு பணம் இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட இல்லாததே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா தேவன் ஆசீர்வதிச்சா அது நிலைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கையினால நீங்க வேலை செஞ்சு உங்க பிரயாசத்தினால நீங்க சம்பாதிக்கிறத விட கர்த்தரின் ஆசீர்வாதம் அதை விட பெருசா தரும். ஆமென் சொல்லுங்களேன். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், நம்ம முயற்சியில நம்ம ஒரு காரியத்தை செய்யறத விட தேவன் ஆசீர்வதிக்கிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதம் பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒரு ஆளை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நகரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம காக்க, இப்போ நம்ம பிள்ளைகளை நம்மளால் காக்க முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான், கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் பிள்ளைகள். அப்படின்னா பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துக்கிட்டே 24 hours அப்படியே இருக்க முடியுமா? ஒரு தாயின் தகப்பன பின்னாடியே எங்கே போகிறான் எங்கே வர்றான் என்ன செய்யறான் நம்மளால் முடியுமா? எவ்வளோ நாள் தேடுவீங்க? அந்த ஒரு வருஷம் ஆக முன்னாடியே ஏண்டா இவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது, படாத பாடாக இருக்குது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க, அவங்க போய் என்ன பேசுகிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, யாராவது பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் காவாராகில். சொல்லுங்க, கர்த்தர் பாதுகாவாராகில், காக்கவில்லை ஆனால் நீ என்னதே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு பார்த்தாலும் விருதா, வேஸ்ட். கர்த்தர் பிளஸ் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த பிள்ளைகளை கர்த்தர் காக்கணும். நம்ம வீட்டை கர்த்தர் கட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு 4 பிள்ளைங்க வந்துருச்சு, நல்ல பிள்ளைங்க, அது அவங்களால என் சந்ததி பெறும். இல்லை, கர்த்தர் பிளஸ் பண்ணலைன்னா எல்லாம் நாசமாக போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு தெரிய ஒரு வீட்டில் 6-7 ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைகளே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, என்ன போல பாக்கியவதி யார், வெறும் என்னது ராசாக்களா பெற்று போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைன்னா என்ன பண்ண குறைவா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் கொடுக்குற பிள்ளை எதுவாக இருந்தாலும் என்னது பிளஸ்ஸிங் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். கடைசியில் என்ன, உன்னாயிலும் உருப்படியா என்ன இல்லை.
எல்லாமே அந்த அந்த அம்மா புலங்காயுதம் அடைந்த அம்மா சாக முன்னாடி 3 பேர் 4 பேர் செத்து போனான். மகங்க நான் சொல்கிறது வீட்டுக்காரதும் போச்சு. இந்த நகோமி கதை தெரியுமில்ல உங்களுக்கு? ரூத்துக்கு மாமியார் நகோமி போகக்கூடாத இடத்துக்கு என்ன செஞ்சான்னா மகனையும் புருஷனையும் கூட்டிக்கிட்டு போகும்போது 3 ஆம்பளை 1 பெண்ணு, வரும்போது 2மே விதவை வீட்டுக்கு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அங்கே அந்த அவளும் சொல்லுவான், அந்த 4ஆம் அதிகாரமா அதில் எடுத்து வாசி பாருங்க. ரூத்தில் 4ன்னு நினைக்கிறேன், 4:11 நினைக்கிறேன். வாசிங்க. 4:11. ரூத் 4:11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து வாழ்த்தினார்கள். ஆமென். போகும்போது 3 ஆம்பளைங்க 1 பெண், திரும்பி வரும்போது 2மே விதவைகள். ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அந்த மருமகளாகிய ரூத் போவாசுக்கு வாழ்க்கைப்படுகிறாள். கர்த்தர் அவளை எப்படி ஆசீர்வதிப்பார்களாம்? என்ன சொல்லப்படுகிறது? உன் வீட்டிலே வருகிற மனைவியை, அதாவது விதவையாய் வந்த மனைவியை ரூத்தை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தர் தான் ஒன்றும் இல்லாம போன அந்த குடும்பத்தை மறுபடியும் தலைக்க செய்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க அப்படியே ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இவன் மோவாபுக்கு போனா மகனையும் தொலைச்சா, புருஷனையும் போச்சு, புருஷனும் போச்சு, 2 பிள்ளையும் போச்சு. கல்யாணம் முடிச்ச பிள்ளை மருமக அவளும் விதவையா இருக்கா. இப்படியே வாழ்ந்து 2 பேரும் செத்துருந்தாங்கன்னா கிறிஸ்து அவர்களுடைய சந்ததியில பிறக்கிறபடி இங்க யாருக்கு? தாவீதுக்கு தாத்தாவை இவதான் பெத்தான், ஓபேத். தாவீதினுடைய தாத்தாவை பெத்தது யாரு? ரூத். தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பனை ஓபேத்தை பெற்றவள் இதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுத்து எப்படி நம்ம பெற்று வாழ்ந்தாங்க. ஒன்றும் இல்லாமல் போன ஒரு குடும்பத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது, கர்த்தருடைய சமூகத்துக்கு மனம் திரும்பி மறுபடியும் வரும் பொழுது, இழந்து போன விட்டு போன அந்த எருசலேமை விட்டு பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாப் என்கிற உலகத்துக்குள்ள போகும்போது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? பிசாசு உறிஞ்சிட்டான். புருஷனை சோழிய முடிச்சான், பிள்ளைகளை சோழிய முடிச்சான். பிறகு 2 பேரும் போகும்போது இனிப்பா போனேன், வரும்போது மகா கசப்பா வர்றீங்கன்னா அவளே சொன்னான். இனி நகோமின்னே கூப்பிடாதீங்க, நகோமினா இனிப்பானவள். மாறா என்று சொல்லுங்கள், கசப்பு என்று சொல்லுங்கள், ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஏன் கசப்பை கட்டளையிடுறாரு? போகாத இடத்துக்கு, போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால. ஆண்டவர் சித்தம் இல்லாம, ஆண்டவர் சொல்லாம எங்க என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் எருசலேம்ல வச்சிருக்காரு, கர்த்தர் பெத்லகேம்ல வச்சிருக்காரு, அப்பத்தின் வீட்டில் வச்சிருக்காரு, அவருடைய சந்நிதியில வச்சிருக்காருன்னா ஒருவேளை பஞ்சம் வரலாம். உலகம் முழுவதும் பஞ்சம் வரும். ஆமென் சொல்லுங்க. பெத்லகேம்ல பஞ்சம் வந்திருக்கு. பெத்லகேம்ல கொஞ்சம் மழை தாட்சினால கர்த்தரை அனுமதித்து ஒருவேளை சோதனைகளை அனுப்பலாம். அந்த நேரத்தில் பொறுமையா இருக்கணும். மோவாப்புல செல்வ செழிப்பா இருக்கு, கொழுமையா இருக்கு, வலிமையா இருக்குன்னு சொல்லி ஓடுனா. தன்னுடைய புருஷனையும் 2 மகன்களையும் கூட்டிட்டு போய் 10 வருஷம் தான் குடியிருந்தா. எத்தனை வருஷம்? 10 years. 10 yearsல என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? உலகத்துக்குள்ள போய், மோவாப்புக்குள்ள போய், போகக்கூடாத இடத்துக்கு போய் சேர்ந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிக்கிற வயசு. அங்கே பார்த்தா லட்டா பொண்ணு இருக்குது. 2 பேருக்கும் பொண்ணு கெட்டின உடனே 2 பேரும் போச்சு. சில பேர் சொல்லுவாங்கல்ல உலகத்தில், என்ன மாதிரில மருமக வந்த நேரம் பொக்குன்னு போயிட்டாங்க.
மாமனாரும் போச்சு, மகனும் போச்சு. கர்த்தர் மகா கசப்பை எனக்கு கட்டளையிட்டார்னு அவர் சொன்னான். வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. ஒன்று 20, ரூத் 1:20. அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எனக்கு வாழ்க்கை கசந்து போச்சுன்னு சொல்லல, எனக்கு பிசாசு இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லல. அவ சொல்றா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? தேவனுடையதான வீடு ஆகிய பெத்லகேமிலிருந்து, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலிருந்து மோவாப் என்கிற பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள கர்த்தருடைய அனுமதி இல்லாம போனதுனால கசப்பு. இப்ப மறுபடியும் மனம் திரும்பி வெறுங்கையோடு வருகிறாள். அந்த மூத்தவளை பார்த்து சொன்னா, நீ போ, நல்லா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இங்கேயே இரு போ அப்படின்னா, அவள் உடனே ஐயோ என் மாமியாரேன்னு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா. ஆனால் இளையவள் ஆண்டவருக்குடைய ஒரு திட்டத்தில் தன்னை இணைச்சி கொண்டதுனால, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் செத்தாலும் உன் கூட தான் ஜாமி மாமி, உன்னைய மட்டும் தனியாக அனுப்ப மாட்டேன், உன்னைய நம்பித்தான் வந்தேன், உன் மகனை நம்பி வந்தேன், உன் மகனை நீ இழந்துட்ட, என் புருஷனை நான் இழந்துட்டேன், நம்ம 2 பேரும் வாழுவோன்னு சொல்லி அவள் ஒரு தீர்மானம் எடுத்து, நான் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன், நீர் மரிக்கிற இடத்துல நான் மரிப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இனி நான் திரும்பி போவதை குறித்து பேசாதிரும் அப்படின்னு சொன்னவனால, அந்த வார்த்தையினால கர்த்தர் ஒரு பிளஸ் பண்ணார் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தீர்மானம் எடுத்தா, இனி திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். அந்த வசனத்தை வாசிங்க. 1:17. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய. ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்த ஒரு பெண், மோவா பெண்கிறது பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை அப்படி உயிரோட அந்த தெய்வத்துக்கு, அவங்க தெய்வத்துக்கு, மோவாபியர் தெய்வத்துக்கு பலி செலுத்துகிற அனுபவத்தில் வாழ்ந்தவர். பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை என்ன செய்வாங்க? பலி செலுத்துருவாங்க, விக்கிரகத்துக்கு பலி செலுத்தி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்து வந்தவ சொல்றா, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படும். அந்த 16 சொல்ல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். 16 சொல்றா, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என் கூட பேசவே செய்யாதிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில குறைவுகள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் வந்த உடனே, விட்டு வந்த தேசத்துக்கே மறுபடியும் போயிடுவோமா, மறுபடியும் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளேயே போனனா நாசமாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு ரெடியா இருக்கான், எப்ப சமயம் கிடைக்கும்னு. இன்னொரு இடத்துல சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களே ஜாக்கிரதையா இருங்கள், பீறி போடப்படுவீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிற சாத்தான் கையில போய் விழுந்தா என்ன ஆகும்? ஆனா அந்த ரூத்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களோட தான் வருவேன்னு சொன்னான். இவளும் மனம் திரும்பி தன் தேசத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய அப்பத்தின் வீடாகிய இடத்துக்கு வந்தா, அவள் மூலமாய் அவள் வீடு கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். 4:11 சொல்லப்பட்டது மாதிரி, உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் கட்டுகிறதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். என் வீடை கர்த்தர் கட்டணும், என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நான் அவரோடு கூட எப்பொழுதும் இருப்பேன், அவருக்கு பிரியமானதை செய்வேன். தாவீதுக்கு வீட்டை கட்டுவேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவனுடைய இருதயமெல்லாம் தனக்கு இருக்கிறவைகளின் மேல் இல்லை, தேவனுடைய காரியங்கள் மேலேயே இருந்தது. அல்லேலூயா. நான் இப்படி நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்குது, கர்த்தருடைய காரியம் இருக்கிறது.
ஆகாய் தீர்க்கதரிசியில சொல்றாரு, நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் 4வது வசனம். வாசிங்க. 7லிருந்து வாசிங்க. 1:7 வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதுக்கு முந்தி 6 படிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன், பணத்தை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், நிறைய கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், ஏன்னு கேட்டீங்கன்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஆலயத்தை கட்ட சொல்றாரு கர்த்தர். இது சமயம் இல்லை, இதெல்லாம் பயங்கரமான சூழ்நிலையா இருக்கு, எங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் தங்க வீட்டுக்கு என்ன செஞ்சுறாங்க, ஓடி போறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி பேசுகிறார்னு பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவங்க சம்பாதிக்கிறத அவர் ஊதி போடுறாராம். அவங்க சம்பாதிக்கிறதுல பிளஸ்ஸிங்கே இல்லை. அங்க சொல்ற, நீங்கள் திரளாய் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் வந்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அறுத்ததெல்லாம் கொண்டு வந்தா பூன்னு ஊதிடுறானா. அல்லேலூயா சொல்லு. எவ்வளவு வந்தாலும் நிறைவில்லை, எவ்வளவு வந்தாலும் குறைவு. மேல சொல்லப்பட்டிருக்கிறது, திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். சாப்பிட்டாலும் திருப்தியே ஆகவில்லை, குடித்தாலும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. வஸ்திரம் உடுத்தினாலும் குளிர் போக மாட்டேங்குது. கூலியை சம்பாதிக்கிறவன், பணம் சம்பாதிக்கிற பொத்தல் பையில ஓட்ட பையில போறது மாதிரி போயிடுது. என்ன ஒரு மிச்சமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னா கர்த்தருக்குரியவைகளில் நீ எந்த அளவுக்கு கவனமாயிருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வேலை செய்யறோம் காலையில இருந்து நைட் வரைக்கும், எதுக்காக? அதான் ஆண்டவர் அப்படி எழுதியிருக்கிறாரு. அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து என்ன செஞ்சாலும் விருதா, நான் ஆசீர்வதிச்சா உன் ஆசீர்வாதம் நிலைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 50,000 சம்பளம் வாங்கி பத்தாக்குறைய போறதை விட 5,000 மிச்சம் எடுக்கிறது சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். எது பெஸ்ட் சொல்லுங்க? 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கிரெடிட் கார்டை யூஸ் பண்றோம். கிரெடிட் கார்டுனா என்ன தெரியுமா? கடன் அட்டை. பத்தலை, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அடுத்த மாசத்துல வட்டியோட கட்டம். எனக்கு 5,000 தான் வருது, ஆனா கர்த்தர் ஒரு 1,000 ரூபாய் 500 ரூபாய் மிச்சம் எடுக்க உதவி செய்றாருன்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 7 சொல்ற, உங்கள் வழிகளை 7 சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் வழி என்ன? அப்படின்னா வழினா என்னது? உன் நினைவு, உன் யோசனை. என் வீடு பாழாய் கிடக்குது, எனக்குரிய காரியத்தை நீ சிந்திக்கிறியா? அப்படின்னா இப்போ நம்ம சர்ச்சிலெல்லாம் நல்லா பெயிண்ட் தான் அடிச்சு வச்சிருக்கீங்க, பிறகு என்னையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தேவனுக்குரியவைகள். ஆமென் சொல்லுங்களேன். நான் சரீர பிரகாரமாக ஆலயத்தை பற்றி சொல்லலை, நீங்களே தேவனுடைய ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயம். அப்படின்னா தேவனுக்கு உரியவைகளை நாம் என்ன செய்யணும்? தேடணும். தேவனுக்கு உரியவைகளுக்காக கவலைப்படணும். தேவன்
தங்கி வாசம் பண்ணுகிற நம்முடையதான உள்ளம், நம்முடைய ஆவி மனிதனுக்காக நம்ம எந்த அளவுக்கு கரிசனைப்படுறோம். வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு சாகிற வரைக்கும் வேலை செஞ்சு சாகிறதுக்கு முந்தின நிமிஷம் கூட வேலை செஞ்சுட்டு தான் சாகணும். என்னத்தை கொண்டு போக போகிறோம்? வேஸ்ட். இன்னைக்கு என்ன பிரேயருக்கு ஆளை காணணும்? வேலை பஸ், வேலை 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 செஞ்சு என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன ஆளை காணும்? வேலை பாஸ்டர், வேலை. நாங்களாம் வேற வேலையே இல்லாமலா இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், 13 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி நான் 2 தறி நெசுக்கிட்டு தான் இருந்தேன். அப்பொழுதே இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத விட நான் அப்போ சம்பாதிச்சேன். ஆண்டவர் சொன்னார், உன் வேலையை விட்டுட்டு என்னை தேடு, எனக்கு என் ஊழியத்தை செய். அப்படின்னா நான் சாப்பிட்றதுக்கு என்ன செய்வேன்? நான் உனக்கு போஷிப்பேன் சொன்னார். தறியை பாவம் அறுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறோம். அப்போது சபையினுடைய மொத்த வருமானம் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் அந்த வாடகை வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்த வருமானம் எவ்வளோ தெரியுமா? மாதம் 3500 ரூபாய்க்கும் கம்மி. காணிக்கை எல்லாம் எடுத்தனா 4 வார காணிக்கையும் போடுகிற தசமபாகங்களையும் எல்லாம் சேர்ந்தா மொத்தம் எவ்வளவு? 3500க்கும் கீழே இருந்தது. ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவரே, ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் எடுத்து நான் ஊழியம் செய்வேன், அதாவது ஊழியம் செய்து கொண்டே வேலை செய்ததுனால அந்த பணத்தையெல்லாம் எடுத்து காணிக்கை எழுதி வைப்பேன். என்கிட்ட இன்னும் அந்த நோட் இருக்குது. மாதம் மாதம் பேங்கில் போட்டு அதை எழுதி வைப்பேன். மாதமே 3000 சொன்னே வருது. ஆனால் நான் ஒரு வாரத்துக்கு 6000 ரூபா சம்பாதிக்கிறேன். சர்வசாதாரண கூலி மட்டும் 6000 ரூபா வாங்குவேன் வாரத்துக்கு. மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது? நான் வாரத்தில் சம்பாதிக்கிறதுல பாதி தான் ஆண்டவரே வருது. நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா கடன் வாங்காமல் கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நம்பி கர்த்தரால் முடியும், கர்த்தர் செய்வார் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்தையும் வாங்கினோம். நான் கொஞ்சம் வீட்டில் இருந்த அந்த ஒத்தி ரூபா அப்படி இப்படி எல்லாம் சேர்ந்து காணிக்கை சேர்த்து வச்சுருந்தது எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த என்ன செஞ்சோம்? வாங்கினோம். கர்த்தனை கட்டி கொடுத்துருக்கிறார் இல்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது போய் எங்கேயாவது போய் யாருடைய நகையாவது வாங்கி அடமானம் வச்சோமா? இல்லை இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு நம்ம கேட்டோமா? கர்த்தரை நம்புனா நம்மால் முடியாததை அவர் செய்வார். நம்முடைய பிரயாசத்தால், நம்முடைய உழைப்பால், நம்ம கையால் செய்ய முடியாததை அவருடைய ஆவியானவர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி இந்த இடத்த வாங்கும்போது அவங்க இருந்தாங்க. இந்த இடத்த வாங்கணும்னா பத்திரம் போடும்போது 80 அடி நீளம் 40 அடி அகலம். என்னடா வாங்கியிருக்கிறேன்? ஆமாம், அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். ஏண்டா என் வீடு 80 அடி 20 அடி அகலம், இதில் ஒரு 20 அடி தான் கட்டியிருக்கேன், 60 அடி சும்மா கிடக்கு. இதுவே இவ்வளவு, இதை கட்டுறதுக்கே இவ்வளவு ஆகுமேடா, அவ்வளோ தண்டி வாங்கியிருக்கேன். நான், என் ஆண்டவர் அந்த இடம் முழுவதையும் கட்டி தருவார், நீ உயிரோடு இருந்தால் உன்னை கொண்டு போய் வச்சு நான் பார்க்க வைப்பேன். இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க இல்லை. நான் சொன்னேன், என் ஆண்டவர் அப்போது வெறும் புல் இவ்வளோ தண்டி இருக்குது, க்ளீன் கூட பண்ணலை. நான் சேவிக்கிறேன், நான் ஆராதிக்கிற என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அந்த இடம் முழுவதையும் கட்டி முழு கட்டடமாக இருக்கும், நீ வந்து பார்ப்ப, உயிரோடு இருந்தால் பார்ப்பேன்னே. அவள் சாப்பிடாமலே கிடந்து செத்து போனான். அது வேறு விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு ஆவியானவர் சாட்சி. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு செடி வைக்கிறது கூட வேறு இடம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கட்டி கொடுத்துருக்கிறாரா? கர்த்தர் கட்டினாரா? உங்களால் என்ன? அது ஒரு சிலர், நான் இன்னைக்கு நேற்று போகிறது பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நானே என் மருமகனும் நேற்று நைட்டு 8:30 வரைக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பொழுது சிந்தனை என்னென்னா, அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஒரு ஓட்டையை ஒழுகுறது லேசாக அடைச்சி வெள்ளை அடிக்கணும்னு நினச்சா முடிய மாட்டேங்குது. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடும் உழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கடும் உழைச்சி அவங்களே சொல்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ராப்பகல வேலை செஞ்சு எங்களுக்கு வெள்ளை அடிக்க முடியலையா, உடைஞ்சு போனதை சரி பண்ண முடியல, நீங்கள் வருஷத்துக்கு ஒன்று என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா மற்றவன் பார்த்து பொறாமப்படுவான், படணும். அவனுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு, என்ன நம்மால செய்ய முடியாதெல்லாம் அவன் செய்கிறானே, கர்த்தரால கூடும். அல்லேலூயா.
கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அவர்தான் வீட்டை கட்டுகிறவர், நம்முடைய சந்ததியை கட்டுகிறவர், வளர்க்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தா, கர்த்தருடைய சொல்லு கேட்டா, கர்த்தர் சொல்றதுக்கு அவர் விருப்பத்துக்கு படி நடந்தா இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர்லாம் வருவாங்க, வந்து பார்த்து, பாஸ்டர் பெரிய சர்ச்சா இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு 200 பேர் 300 பேர் வருவாங்களான்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் கேட்பாங்க என்கிட்ட. நான் சொல்றேன், ஒரு சைவரை மட்டும் எடுத்துக்கோ அப்படிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ சொன்னதில் ஒரு சைவரை மட்டும் எடுத்துரு அப்படின்னு. என்ன பாஸ்டர், நாங்களும் எவ்வளவு நாளாக ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொன்னா அவர் சொல்லாததையும் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நீ கையினால் சம்பாதிக்கிறத விட நான் உனக்கு அதிகமாக கொடுப்பேன் விசுவாசினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பிரயாசப்பட்டு முழு திறமையும் பயன்படுத்தி செய்ய முடியாததை கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அவருக்கு பிரியமா மட்டும் இருந்து பாருங்க. அவருடைய சிந்தையில வாங்க. கர்த்தருக்குரியது எப்படி இருக்கேன், நான் நல்ல சரீரத்தில் நல்லா இருக்கிறேன், என் ஆவிக்குரிய ஜீவியம் இப்படி இருக்கே, எனக்கே நினைச்சிருக்கிறீங்களா? கர்த்தருக்குரியது நினைக்கணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு, பந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணம்னா 4 மணிக்கு வரிஞ்சு கட்டிட்டு ஓடுறோமே, ஆராதனைக்கு 10 மணிக்குன்னா 10:45 வர்றமேன்னு கொஞ்சமாயிலும் மனசுல என்ன வருதா? அல்லேலூயா. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, மனசுல எப்படி இருக்குன்னு சொல்றேன். எதுக்கு முக்கியத்துவம் மனசுல கொடுக்குறோன்னு சொல்றேன். கர்த்தருக்குரியவைகளை நான் வளரலையேன்னு சொல்லி ஆதங்கம் இருக்குதா? ஐயோ, இன்னும் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகலையேன்னு ஆதங்கம் இருக்கா? எனக்கு அந்த நன்மை இல்லையே, எந்த நன்மை இல்லையே, அந்த ஆதங்கம் அதிகமாக இருக்கா? நான் இன்னும் கர்த்தருடைய காரியங்கள் வளரவில்லையே, நான் இன்னும் அபிஷேகம் பெறவில்லையே, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யவில்லையே, நான் தேவனுக்கு சாட்சியாய் வாழவில்லையே, ஆண்டவர் மகிமைப்படும்படியான வாழ்க்கை என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி கர்த்தருக்காக யார் தன் இருதயத்தை கவனத்தை திருப்புறாங்களோ அவங்களுடைய வீடு கட்டப்படும். அவங்களை கர்த்தர் காப்பார், அவங்களுக்குரியதை தேவன் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நிலைக்கும். அதுதான் கர்த்தர் காவாராகில், கர்த்தர் கட்டாராகில் எல்லாம் விருதா. என்ன முயற்சி பண்ணி என்ன செஞ்சு பாருங்க, பூன்னு ஊதிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொத்தல் பையில டெய்லி சம்பளத்தை வாங்கி அப்படி ஓட்ட பையில ஓட்டு என்ன செய்ய? நீங்கள் சம்பாதித்தும் திருப்தி இல்லை, சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. என்னடா ரொம்ப கர்த்தருக்கு பிரியமானவன் கூழ குடிச்சாலும் திருப்தியா இருப்பான். அவன் படுத்தவனே நித்திரை இன்பமா இருக்கும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். படுத்து 2 நிமிஷத்துல டர்ரு டர்ரு டர்ரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 மணி நேரமா உருண்டுகிட்டே கிடந்து கவலை, அதுக்கு என்ன செய்வோம், இதுக்கு என்ன செய்வோம், இதுக்கு என்ன செய்யணும் தெரியல, அதுக்கு என்ன செய்யணும் தெரியல. அதை குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு குட்டியில் போட்டு உருட்டி பரட்டி கடைசியில் பார்த்தா தூக்கம் போச்சு. எத்தனை பேர் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டே கிடக்காங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? இருதயத்தில் தேவ சமாதானம் இல்லை. கர்த்தருடைய பிளஸ்ஸிங் இருந்தா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா, கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா நீ படுத்த ஸ்பாட்டில் தூங்கிடுவேன். ஆமென். அல்லேலூயா. படுக்கையில கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. அந்த நித்திரையில இன்பமா இருக்கும். அந்த நித்திரை ஏன் இன்பமா இருக்கும்னா கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணதுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வீட்டை கர்த்தர் கட்டணும்னா உன் சிந்தை கர்த்தருடையவைகளா மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குரியவைகளில் கவலை, கர்த்தருக்கு ஏற்றத சிந்தை அப்படி மாறினா உன் வீட்டையும் கட்டுவார், கட்டின வீட்டை காப்பாற்றவும் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் போய் இன்னொருக்கு போய் அந்த 1 சாமுவேல் 7 வாசிங்க. உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணி என் ஆலயத்தை நான் கட்டுவேன், அவன் ஒழுங்கு இல்லாட்டி அவனை 2 போடு போட்டு திருத்துவேன் பார். ஆமென். ஆமென். நீங்கள் வாசிங்கல்ல, அவன் சரியில்லாட்டி அவனை நான் மிலாற்றினாலும் மனிதருடைய முறைமையினாலும் அடிப்பேன்னு சொல்றாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ படுத்துக்கிடுவடா அவர் சொல்றாரு, நீ போய் உன் பிதாக்களோடு படுத்துக்கிடுவேன்,
அவனை நான் எழுப்புவேன். அவன் உன் ராஜஸ்தானத்தில் இருப்பான், அவன் உன்னிடத்தில் இருப்பான், உன் இதில் இருப்பான். அவனை நான் பிளஸ் பண்ணுவேன். அவன் சரியில்லாட்டி நானே அவனை என்ன செய்வேன், 2 ஓடு போட்டு சரிப்படுத்துவேன். அதே மாதிரி போட்டாரா இல்லையா? சாலமோன் என்ன செஞ்சிட்டான் சொல்லு? ஆண்டவர் சொல்கிறத கேட்காம 1000 மனைவிகளை கேட்டான். அவ இஷ்டத்துக்கு இவனை இழுத்தரித்து கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, நிறையா பேர் விக்கிரக ஆராதனைக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. கடைசியில் 4 ஓடு போட்டு இழுத்துட்டு வந்து மனம் திரும்பிதான் பிரசங்கி எழுதினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கி எழுதுனது மனம் திரும்பினதுக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. கர்த்தர் கைவிடவே, ஏன்னா அவங்க அப்பா கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்குரியதை சிந்திச்சு அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இவன் சரியே இல்லாட்டாலும் என்ன செஞ்சார், நிறைவேற்றுகிறவராயிருந்தார். அல்லேலூயா. நாம் தேவனுக்குரியவைகளில் கவனத்தை செலுத்துவோம். கர்த்தர் நமக்குரிய எல்லாவற்றையும் அவரே கட்டி அவரே பாதுகாத்து அவரே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்ல. அப்படியே எல்லாம் எழும்பி நின்று, எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுபவர்களின் பிரயாசம் வீணும் விருதாவும் ஆகும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுபவர்களின் பிரயாசம் வீணும் விருதாவும் ஆகும். கர்த்தர் கட்டும் எங்கள் வீடு கன்மலையின் மேலே நிற்கும் வீடு, என்றும் அது அசையாதே, என்றும் அது அசையாதே. கர்த்தர் கட்டும் எங்கள் வீடு கன்மலையின் மேலே நிற்கும் வீடு, என்றும் அது அசையாதே, என்றும் அது அசையாதே. கர்த்தர் நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் சொற்படி நடப்போர் செம்மை வழி செல்வோர், நன்மை பல நற்கிரியை செய்வோர், நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் கட்டும் எங்கள் வீடு கன்மலையின் மேலே நிற்கும் வீடு, என்றும் அது அசையாது, என்றும் அது அசையாது. அவர் கட்டினா அதை அசைக்க ஒருவராலும் கூடாது. அவரே அதை பாதுகாக்கிறவர், அவரே அதை நிலைநிறுத்துகிறவர். உங்கள் சந்ததியை கர்த்தர் அவருக்குள்ள நிலைநிறுத்தி அவரே பாதுகாத்து உங்க பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமின் வாழ்வையும் சமாதானத்தை காணும்படியாக இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. உன் வாழ்க்கைய உன் வீட கர்த்தர் கட்டணும், கர்த்தர் கட்டணும், கர்த்தர் உன்னை காக்கணும், அவரே உன்னை ஆசீர்வதிக்கணும். அவருடையவைகளில் உன் கவனத்தை செலுத்து, அவருடையவைகளில் கர்த்தருக்குரியவைகளில் உன் சிந்தையை செலுத்து, கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படு. கர்த்தர் உனக்காக கவலைப்படுவார், கர்த்தர் உன்னுடையவைகளுக்காக கவலைப்படுவார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டை கட்டாராகில் கட்டுபவர்களின் பிரயாசம் என்றும் அது அசையாதே, என்றும் அது அசையாதே. கர்த்தர் கட்டும் எங்கள் வீடு கன்மலையின் மேலே நிற்கும் வீடு, என்றும் அது அசையாது, என்றும் அது அசையாது. அன்பு தகப்பனே, எங்க வீட, எங்க குடும்பத்தை, எங்க தொழில எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கட்டி எழுப்பி காக்கிறவர் நீர் ஒருவர் தான். நாங்க உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கவனமெல்லாம் எங்க இதை நாங்க பாதுகாக்கிறதுல இல்லாம உங்க இதை பற்றியே இருக்கட்டும். தாவீது அவ்வளவு ஆசீர்வாதமா உயரத்துல நீங்க வச்சிருந்தாலும் அவன் சிந்தையெல்லாம் உமக்குரியதா இருந்ததப்பா. என் கர்த்தருடைய வீடு இப்படி இருக்கிறதே, என் கர்த்தருடைய ஊழியம் இப்படி இருக்கிறதே, என் சபை இப்படி இருக்கிறதே, நான் இப்படி செய்ய மட்டும் கட்டில்ல ஏற மாட்டேன், ஓ என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளவு இருதயத்துல கரிசனை உடையவனா இருந்தானே. என்னை எப்படி மாற்றும் ஆண்டவரே சொல்லுங்க. உன் குடும்பத்துக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன்னுடைய வசதிக்காக நீ சிந்தித்து சிந்தித்து உன் கையின் பிரயாசத்தினால, உன் கையினால நீ எதை செய்தாலும் அது ஆசீர்வாதம் பெறாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், நன்மையை தரும், வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தரும். நீ அவருக்குரியவைகளை உன் சிந்தையிலே நிறுத்து. அவருடைய சபை, அவருடைய மக்கள், அவருடைய ஊழியம் அவருக்குரியது சிந்தையில மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் குறைகளுக்கு, என்னுடைய பலவீனத்திற்கு, என் தேவைகள் அதிகமாக இருப்பதற்கு, என் குறைவிற்கு காரணம் நான் தான். ஆண்டவரே, என் வழியை நான் சிந்திச்சு என்னை திருத்திக் கொள்றேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளுக்கு ஓடி போகிறீர்களே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மோடு கர்த்தர் என்ன காரியத்தை பேசுகிறார்? உங்களோடு என்ன காரியத்தை பேசு? நீ கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாயா? உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாயா? நீ ஆவிக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாயா? மாம்சீகத்துக்காக கவலைப்படுகிறாயா? சிந்தித்துக்கொள். உன்னை கர்த்தரே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிலைக்கும், என்றென்றைக்கும் நிலைக்கும், சந்ததி சந்ததியா நிலைக்கும். மனிதனுடைய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அது நிலைக்காது. ஒரு சந்ததி சுகமா இருந்தா அடுத்த சந்ததி தாறுமாறா போய் தரித்திரத்துல போயிடுது. ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்த உன் சந்ததி 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 சந்ததியா நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, வசனம் சொல்ல, நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்து எருசலேமின் வாழ்வை காணும்படி கர்த்தர் உனக்கு அருள் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அன்பு தகப்பன், அப்படி செய்ய விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய வீட்டையும் கட்டும், ஒவ்வொருடைய பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதித்து, ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்தினால் அவர்கள் வீடு என்றென்றைக்கு நிலை நிற்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.